பீஜமுடு டான் 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 டான். புரட்சி தளபதி உங்களுக்கு அப்படி என்ன ஒரு அடைமொழி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு அப்படி எல்லாம் ஒரு இதுவுமே இல்லை. இப்ப டாம் க்ரூஸ்லாம் வச்சுக்கிறது இல்ல இல்லையா? ஆமா சார். டாம் க்ரூஸ் வந்துட்டு மெகா ஸ்டார் டாம் க்ரூஸ், ட்ரிபிள் ஸ்டார் அர்னால்டு எல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. உதய் சார் வந்து அரசியல்ல நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அங்க சுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில அரசியல்லையும் அவர் கூட ஏதாவது உதவியா இருக்குது டீம், ஏதாவது கட்சி ஏதாவது இருக்கா? ராஜ்யசபா எம்பி கொடுத்தா வச்சும் பண்ணலாம்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ஹாய், ஐ ஆம் சிட்டி. ஸ்பீட் எங்க தாத்தா விட வேகமா ஓடுவேன். மெமரி எங்க ஆயா சொன்ன பழைய கதைலாம் ஞாபகம் வருது. பிரிக்க முடியாதது, கேர்ள்ஸோ ரீல்ஸோ பிரிக்க கூடாதது, கெட்டு போன சாம்பார் போட்டது சொல்லக்கூடாதது. அதான் சொல்லக்கூடாது உங்ககிட்ட. அதுல இருந்து அப்படியே ரிலேஷன்ஷிப் இதுவாயிடுச்சு. நீங்க ஆடி மாசம் என்ன கூழ் ஊத்துறதுக்கு விரதம் இருக்கீங்களா? மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமா. சார், செல்வராகவன் சார் டைரக்ஷன்ல மன்னவன் வந்தானடி வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. அந்த படம் வந்து இப்ப திருப்பி ரெஸ்யூம் ஆக ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதான் கொஞ்சம் நிக்குது. அது ப்ரொடியூசர் தான் பேசி இது பண்ணணும். ஸோ இன் ஃபியூச்சர் எதிர்பார்க்கலாம்ல சார் ரிலீஸ்? ஆமா, ஃபியூச்சர்ல தான் வரணும். சரி ரோபோ, உங்ககிட்ட அடுத்த क्वेश्चन ஒன்னு கேக்குறேன். சாட்டர்டே நைட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சாட்டர்டே நைட் குடிச்சவன அன்னைக்கே வாங்கிடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட் 3 மாசம் கழிச்சு வாங்கிடுப்பாங்க. நீங்க பேசுற டயலாக் நம்ம ஆர்இசி காலேஜ் இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதை நீங்க மாத்தி பேச போறீங்க. தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமாரே. தேங்காய் வேணுமா வேணாமா? இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் குமாரே. வேற ஒன்றும். சார், நீங்க டயட் ஃபாலோ பண்றதுக்கு ஆரியாவுடைய ரெஸ்டாரண்ட்ல இருந்தா ஃபுட் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அவரும் அதை வந்து ரொம்ப அக்கறையா எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. அக்கறையா எடுத்துக்கிட்டானா இல்ல அவன் ஹோட்டல்ல வியாபாரம் ஆகணும்னு எடுத்துக்கிட்டான்? சார், இந்த காமெடி ஆக்டர் சந்தானமா ஹீரோ சந்தானம் சார்? ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுதானப்பா. ரெண்டுமே மிக்சிங் கரெக்டான லெவல்ல மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமாப்பா, இப்பதான் மிக்சிங் பண்ணி ஒரு 90 போட்டுருக்கோம். ரெண்டு சார் சொல்லாதடா, ஒரு சார் தான்டா. ஐயோ ரொம்ப இழுத்து சொல்லாதடா, பக்கத்துல தான்டா இருக்கிறேன். ஐயோ ரொம்ப கம்மி பண்ணிட்டியே. பேசிச்சாலும் ஜியோ சிம் தீர்ந்துருச்சா? ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்னென்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தள்ளி இல்ல ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சிடும், அவ்வளவுதான். முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. கேன்டீன்ல இருக்கிற பண்ணும் எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே டிடி ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான். அங்க பைப் வச்சு ஊத சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்க மைக்கை வச்சு இந்த டிடி நம்மளை டார்ச்சர். கவுண்டமணி சார் வீடும் உங்க வீடு ஒரே ஏரியான்னு கேள்விப்பட்டோம் சார். சோ அவர் அடிக்கடி மீட் பண்ணுவீங்களா? காவேரி ஹாஸ்பிட்டல் கூட எங்க வீடு பக்கம் தான் சார். அடிக்கடி போயிட்டு ஊசி போட்டு வருவீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இன்னும் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருந்தா அவன் தான் 90 கிட்ஸ். நீ கல்யாணம் பண்ணி வை, அப்பதான் நான் காலேஜ் போகணும் அடம் முடிச்சா அவன் 2K கிட்ஸ். ரோபோ கிட்ட ஏதாவது கேக்குறதா கேக்கலாம். சிம்பிளா கேக்குறேன். 90 95 ஃபெபினைசி நம்பரா இல்ல உன்னோட ஜெட்டி நம்பர்? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில ஞாயிற்றுக்கிழமை இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னதான் ஒரு பையனை 4 வருஷம் துரத்தி லவ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்த உடனே நாக்க தொகை போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதை விட மிலிட்டரி லைஃப் பத்தி சொல்லி ஓவர் எமோஷனல் ஆகி ஒரே ஃபீலிங். யூ நோ டுமாரோ டேட்டிங். பேர்ச்சம்பழமா
லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போனா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதே பொண்ணை கல்யாணம் பண்ணா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நீங்க முடிவு பண்ணிக்கங்க எந்த கஷ்டம் பெட்டர் அப்படின்னு. நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு முதல்ல சைன் போடுவீங்க? இப்படி கேள்வி கேட்டவங்கள முதல்ல அரசு பண்ண சொல்லுங்க. பிரச்சனை மாட்டிட்டீங்களே அப்படின்ட்டு. பொண்டாட்டி திட்டும் போது கம்முன உட்காந்து டிவி பாக்குறாங்கல்ல அவங்க மனுஷங்க. பொண்டாட்டி திட்டும் போது டிவி வால்யூம் அதிகமா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்கள பெரிய மனுஷங்க. பொண்டாட்டி திட்டும் போது எதை பத்தியும் கவலைப்படாம கேஷுவலா சட்டை எடுத்து போட்டு வெளியே போறாங்க அவங்க தான் ஞானிங்க. டி போறம்போக்கு இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்க யூ காட் எ 10 பைசே, அதாவது 10 காசு கழிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்கம் டாக்ஸ் ரேட் எல்லாம் ஒரு வீட்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பத்திரமா பார்க்கணும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ். அவருக்கு இதே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூட்டின்னு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்கு. காம்படிட்டர் அப்படின்னு நீங்க எப்பவுமே நினைக்கிற ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நாங்கள் காலேஜ் சேரணும் என்ன பார்த்தா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்தா, நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் போட்டோம், அவனும் அதே ஃபில் பண்ணேன். ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதுக்கு அவன் அதையே படிச்சான். அடுத்தவனை பார்த்துன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம ட்ராக்கை விட்டு அவன் என்ன பண்ணுறான் அதை எப்படி பண்ணலான்னு போயிடும். அதனால யாருமே நான் போட்டாங்க எனக்கு நாம பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம். பார்த்த உடனே அவன் நம்மளை பார்த்து மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா அவன் நார்மல் ஃப்ரெண்டு. மச்சான் ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா ஒரு ஃபார்மலான ஃப்ரெண்டு. மச்சான் நீ இன்னும் உயிரோட வருகிற அப்படின்னு கேட்டா அவன் தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரெண்டு படம் ஒரு டைம் வந்திருக்கு அவ்வளவுதானே தவிர யாருக்கும் யாரும் போட்டியெல்லாம் கிடையாது. இது என்னங்க கதை, யாரை கேட்டாலும் அவங்க படத்தை தான் சொல்லுவாங்க. நீங்க எந்த சேனல் ஒர்க் பண்றீங்க? உங்க சேனல் பெஸ்டா இன்னொரு சேனல் பெஸ்டா எது சொல்லுவீங்க? பாட்டில் சும்மா இருக்கும் ஆனா குடிச்சவன் ஆடுவான். பணம் சும்மா இருக்கும் ஆனா தூக்கின்னு போறவன் ஆடுவான். பணம் சும்மா இருக்கும் ஆனா வச்சு நிற்கிறவன் ஆடுவான். பேனர்லயும் ஹீரோயின் போட்டோ இல்ல, மேடையிலயும் ஹீரோயின் இல்ல. ஒரு ஹீரோயின் எல்லாம் ஜெயிக்க முடியுமா? ஏன் வந்து ஒதுக்கிருக்கீங்க? ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவர் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு நீட்டா வந்திருக்காரு. ஏன்பா ஹீரோயினை வர சொல்ல? மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிமாங்க. இந்த படத்துல நீங்க அவன் இவன் காட்டுமிராண்டி கலாச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கலாச்சா வீட்டுல எல்லாம் எவ்வளவு இதா இருக்கும். இல்ல இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம். முதல்ல அவங்க வேலையை செய்யுங்க, வீட்டில் பெற்றவங்களை மதிங்க, கல்யாணம் இருந்தால் ஒய்ஃபை பாருங்க, குழந்தை இருந்தால் குழந்தையில பாருங்க, அதுக்கப்புறமா என்னோட படத்தை பாருங்க, நேரம் செய்யுங்க.